எப்படி அனைவரின் அன்பிற்குரியவர் ஆவது? ஓம் சாந்தி. தேக உணர்வில் இருந்தோம் என்றால் அநேக விதமான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விடுகின்றன. சில நேரம் ஏதாவது ஒன்று நன்மையாக உணர்கின்றோம் என்றால், சில நேரங்களில் சில விஷயங்கள் தீயவைகளாக உணர்கின்றோம். ஆத்ம ரூபத்தில் பார்த்தோமென்றால் ஆன்மீக அன்பு உற்பத்தியாகிவிடும். ஆத்மீக உணர்ச்சி, ஆத்மீக பார்வை, ஆத்மீக உள்ளுணர்வில் இருந்தோம் என்றால் ஒவ்வொரு சம்பந்தங்களில் வரும்பொழுது மிகவும் விலகிய மற்றும் அன்பானவராக இருப்போம். ஆதலால் நடக்கும் போதும் செல்லும் போதும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா. இதனால் அநேக விதமான உணர்ச்சிகள் மற்றும் சுபாவங்கள் முடிந்துவிடும் மற்றும் அனைவரின் அன்பிற்குரியவராக தானாகவே ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.